வணக்கம் மாணவர்களே. இலங்கை நிதியறிக்கை நியமம் 16 வகுப்பில் ஒன்று சந்திக்கின்றோம். அந்த அடிப்படையில் குத்தகை தொடர்பான கடந்த வகுப்பில் குத்தகை தொடர்பான தியரியும் குத்தகை தொடர்பான அடிப்படை விளக்கத்தையும் பெற்றிருந்தீர்கள். இன்று அதன் தொடர் வகுப்பாக இன்று பயிற்சி வினாக்களுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் 13வது வினாவை கவனியுங்கள் அன்பு மாணவர்களே. வரையறுக்கப்பட்ட வினோசியா பொதுக்கம்பெனியானது சுகன்யா பொதுக்கம்பெனியுடன் 1/4/2020 உபகரணம் ஒன்றை பெற்றுக்கொள்ள தொடர்பாக குத்தகை ஒப்பந்தத்தினை மேற்கொண்டு 3 வருடங்களுக்கான குத்தகை கொடுப்பனை செலுத்துவதற்கான உரிமையினை பெற்றுக்கொண்டது. குத்தகை தவணை பணம் பின்வருமாறு: முதலாம் ஆண்டு நிறுதியில் 660,000, 2ஆம் ஆண்டு நிறுதியில் 4 லட்சம், 3ஆம் ஆண்டு இறுதியில் 7 லட்சம். அப்போ தவணை பணம் ஒவ்வொரு ஆண்டு 3 ஆண்டுக்கான உரிமையை பெற்றுக்கொள்கிறோம். 3 ஆண்டுக்கான உரிமையில் முதலாம் ஆண்டு 660,000, 2ஆம் ஆண்டு 4 லட்சம், 3ஆம் ஆண்டு 7 லட்சம் ரூபாய். சரியான பிஞ்ச பயந்தர ஆய்க்காலம் தரப்படவில்லை. உள்ளார்ந்த வட்டி வீதம் 10 வீதம். 10 வீதம் வட்டி வீதத்தில் கழிவு காரணி பின்வருமாறு: முதலாம் ஆண்டுக்கு 0.9, 2ஆம் ஆண்டுக்கு 0.8, 3ஆம் ஆண்டுக்கு 0.7. குத்தகை தவணை பணம் ஒவ்வொரு காலப்பகுதியின் இறுதியிலும் செலுத்தப்படும். அப்போ குத்தகைக்கான தவணை பணம் ஒவ்வொரு ஆண்டின் இறுதி காலப்பகுதி என்பது நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு மாணவர்களே. ஒவ்வொரு ஆண்டின் இறுதி தினத்திலும் செலுத்தப்படும். சரியா? ஒவ்வொரு ஆண்டின் இறுதி தினத்தில் செலுத்தப்படும். அப்போ அந்த அடிப்படையில் கேள்விக்கு போகிறோம். 1/4/2020 உபகரணத்தின் நியாயமான பெறுமை. உபகரணத்தின் நியாயமான பெறுமை என்றால் அன்பான மாணவர்களே, சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி. சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமை தான் நியாயமான பெறுமதி. ஆகவே முதலாம் கேள்வி 1/4 உபகரணத்தின் நியாயமான பெறுமதி, சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி. 2வது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு. 3ஆம் கேள்வி குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு. அது குத்தகை பொறுப்பு கணக்குன்னு சொல்லலாம், குத்தகை கடப்பாட்டு கணக்குன்னு சொல்லலாம். சரியா மாணவனே? அந்த அடிப்படையில் விடைக்கு செல்வோம். ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி இன்றைய பெறுமதி. ஆண்டு தவணை பணம் கழிவீட்டு காரணி இன்றைய பெறுமதி. ஆண்டு முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் தவணை பணம் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியில் செலுத்துகிறோம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் செலுத்திக்க தரப்படுகின்ற 10 வீதம். நான் சுருக்கிற சொத்துக்காக கழிவீட்டு காரணியை 10 வீதம் தாரேன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கழிவீட்டு காரணியின் பெறுமதி உங்களுக்கு தரப்படும். அப்போ அந்த அடிப்படையில் இது 0.9, இது 0.8, இது 0.7. அப்போ தவணை பணத்தின் இன்றைய பெறுமதி எடுக்க போகிறேன். அப்போ 660,000 தர 0.9 594. 4 லட்சம் தர 0.8 320,000. 7 லட்சம் தர 0.7 490,000. அப்போ அவ்வளத்தையும் கூட்டினீங்கண்டா அன்பான மாணவர்களே, தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதி வரும். அப்ப நான் ஏற்கனவே கடந்த வகுப்பு சொன்னேன், நியாயமான பெறுமதி என்பது தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதியோட ஆரம்ப வைப்புப்பணம் கூட்ட வரும். சரியா மாணவர்களே? ஆவே தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதி 14,04,000 ரூபாய். நீங்களும் கால்குலேட்டரை பயன்படுத்தி செய்யும் போது நீங்களும் கூட்டிப்பார். சரியா இருக்கா? சரி, என்கிற பிள்ளைய நாங்களும் விடலாம் தானே? அவை நீங்களையும் கூட்டிப்பார். ஆவே
14,04,000 தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதி. ஆகவே நியாயமான பெறுமதி சமன் தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதி பிளஸ் ஆரம்ப வைப்பு பணம். அப்ப தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதி பிளஸ் ஆரம்ப வைப்பு பணம். ஆரம்ப வைப்பு பணம் இந்த கணக்கில் இல்லை, 0. அவை தவணை கொடுப்பனம் என்ற நிகழ்கால பெறுமதி தான் இந்த நியாயமான பெறுமதி சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதியாக கொள்ளப்படும். நோட் பண்ணிக்கொள்ளும். அப்ப தவணை பணம் தந்து கழிவெட்டு கேணி தந்திருந்தால் தவணை பணத்தால் கழிவெட்டு கேணியை பெருக்கி வாரதான் இன்றைய பெறுமதியாக கொள்ளப்படும். அந்த இன்றைய பெறுமதி எல்லாம் கூட்டி வார சொல்லுது தவணை குத்தையை தவணை கொடுப்பன வேண்ட நிகழ்கால பெறுமதி பெறப்படும். என்ன பெறுமதி? நிகழ்கால பெறுமதி பெறப்படும். சரியா மாணவர்களை? பேரிட்டு கணக்கு போகிறோம். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. அப்போ சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கில் 14,04,000 வைங்கோ. 14,04,000 பெருமானத்தை செய்ய அந்த 14,04,000 3 வேடங்கள் பயன்படுத்தலாம். அப்போ 3ஆல் பிரிச்சிங்கன்றால் பெருமானத்தை வரும் 468,000. அப்போ சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவு சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவு சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு. அப்போ கூட்டி எடுத்தோம் என்றால் 9,36,000 ரூபா வரும். இதுதான் நிதிலைமை கூற்று போம் சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் மீதி எங்க நிதிலைமைக்குள்ள ஆதனம் பொறுமைட்டு போன காட்டுவோம். அது கீழே சொத்தினை பயன்படுத்தும் உரிமையில் சொத்து பாவனை உரிமை என்று 9,36,000 ரூபா காட்டுவோம். இனி குத்தகை பொறுப்பு கணக்கு கடப்பாடு கணக்கை குத்தகை பொறுப்புன்னு சொல்லலாம்னு சொன்னான். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு அவை 14,04,000 ரூபா. உங்களுக்கு தெரியும் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கில் வரவென்றால் குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவு வைப்போம். அவை 14,04,000. குத்தகை வட்டி அந்த 14,04,000 தான் 10% பார்ப்போம். அவை 140,400. குத்தகை வட்டிக்கு இரட்டை பதிவு குத்தகை வட்டி கணக்கு வரவு குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. அவை குத்தகை வட்டி என்று 140,400 வைப்போம். அப்போ 14,04,000 140,400 கூடமென்றால் 15,44,400 வரும். 15,44,400 முதலாம் ஆண்டு தவணை பணம் கொடுக்க குத்தகை பொறுப்பு கணக்கு வரவு 6,60,000. காசு கணக்கு செலவு 6,60,000. அவை காசுண்டு வர வச்சு போட்டு கூட்டி எடுத்தோம் என்றால் குத்தகை தொடர்பான மொத்த பொறுப்பு அல்ல குத்தகை கடப்பாடு 884,400. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 844,400 நடைமுறை பொறுப்புக்கு ஒரு வேடமும் நடைமுறை எல்லா பொறுப்புக்கு ஒரு வேடம் 2 வேட பொறுப்பாக உள்ளடக்கியிருக்கேன். 3 வருஷம் இல்லை மொத்தம். அப்போ ஒரு வேடம் முடிஞ்சுது. அப்போ இன்னும் 2 வேடம் பொறுப்பாக இருக்கு. அதில் ஒரு வருஷம் எப்பயுமே நடைமுறை பொறுப்பு குறுங்கால பொறுப்பு நடைமுறை பொறுப்புக்கு வேணும். மிகுதி நடைமுறை எல்லா பொறுப்பாக இருக்கு. இந்த கம்பெனி பிரசுரம் செய்ய கவனிக்கோ நீங்கள் செம்மையாக செய்ய. பெருமானத்தை எப்படி கணிச்சிக்கிறோம் என்றால் 14,04,000 3ஆல் பிரித்தோம் என்றால் 468,000. குத்தகை வட்டிக்காக 14,04,000 10 பார்த்தால் 140,400. பெருமானத்தை 3 வேடங்கள் பயன்படுத்தினா 3ஆல் பிரிச்சுக்கிறோம். குத்தகை வட்டி 14,04,000 10 பார்க்குறோம் 140,400. ரைட். 14ஆம் கேள்விக்கு செல்கின்றோம். வரையறுக்கப்பட்ட டிலான் பொதுக்கம்பெனியானது 1/4/2020 மோட்டார் வாகனம் ஒன்றை குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டது. மோட்டார் வாகனத்தின் குத்தகை காலம் 4 வேடம். அப்போ மோட்டார் வாகனத்தின் அந்த குத்தகை காலம் 4 வேடம். பயன்தர ஆயுட்காலம் 5 ஆண்டுகளாகும். அப்போ பயன்தர ஆயுட்காலம் 5 ஆண்டுகளாகவும் என்ன பிரிக்கப்பட்டிருக்கு அது காணப்பட்டது. மேலும் மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி அதன் குத்தகை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதிக்கு சமனாக காணப்படும். விளங்கிக் கொள்ளுங்க. மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி குத்தகை கொடுப்பனவென்றால் அங்கே 2 விஷயம் வரும். அன்பு மாணவர்களே,
தவணை கொடுப்பனம் என்ற நிகழ்கால பெறுமதியும் அந்த ஆரம்ப வைப்புப்பணம் அந்த ஆரம்ப வைப்புப்பணம் இருக்கலோ அதை சொன்னால் எப்பயுமே அந்த கழிவிட்ட கேணி உண்டாத்தான் இருக்கும் பூஜ்ஜிய இடத்துல. அப்போ ஆரம்ப வைப்புப்பணம் ஆரம்ப வைப்பு பெறுமதியாக தான் இருக்கு. அப்போ மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி குத்தகை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதிக்கு என்னவா இருக்கும்? சமனாக காணப்படும். குத்தகையுடன் தொடர்பான தவறுகள் பின்வருமாறு: குத்தகை கொள்ளுனவாளருக்கு உரிமை மாறும். சொத்தா பெற்ற சொத்தினை உரிமையாளருக்கு மாற்றப்படும். அந்த மோட்டார் வாகனம் என்ன உரிமை மாற்றப்படும் யாருக்கு? டிலான் பொது கம்பெனியான மோட்டார் குத்தகை வாங்குது. அப்போ டிலானு தான் கணக்கு செய்கிறோம். அப்போ டிலானுக்கு உரிமை மாற்றப்படும். ஆகவே பெருமானத்தை கணிக்க பயன்தர ஆயுட்காலத்தால் பிரிப்பு. பெருமானத்தை கணிக்கும் போது பயன்தர ஆயுட்காலத்தால் பிரிப்பு. சரி அன்புமானவர்களே, பெருமானத்தை கணிக்கும் போது பயன்தர ஆயுட்காலத்தால் பிரிப்பு. பெருமானத்தை கணிக்கும் போது பயன்தர ஆயுட்காலத்தால் பிரிப்பு. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பி கேள்வி வாசிங்க. வரையக்கவடிலான் பொது கம்பெனியானது 1/4/2020 மோட்டார் வாகனம் ஒன்றை குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டது. மோட்டார் வாகனத்தின் குத்தகை காலம் 4 ஆண்டுகளாகவும் பயன்தர ஆயுட்காலம் 5 ஆண்டுகளாக காணப்பட்டது. மேலும் மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி அதன் குத்தகை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதிக்கு சமனாக காணப்படும். அப்போ நியாயமான பெறுமதி குத்தகை கொடுப்பனவென்ற நிகழ்கால பெறுமதிக்கு சமனாக காணப்படும். அப்போ நிகழ்கால பெறுமதி என்பது தவணை கொடுப்பனவென்ற நிகழ்கால பெறுமதியும் பிளஸ் ஆரம்ப வைப்பு பணம். ரைட். ஆண்டு வருடாந்த குத்தகை தவணை கடனம் குத்தகை தவணை பணத்தின் நிகழ்கால பெறுமதி அங்கால குத்தகை வட்டி உங்களுக்கு ஃபுல்லாக தந்திருக்கு. சரியா மாணவர்களே? ஆண்டு 1, 2, 3, 4 வருடாந்த குத்தகை தவணைக்கான ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் கட்டுறோம். அப்போ 4 ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபா கட்டுறோம். அங்கால வருடாந்த குத்தகை தவணை பணத்தின் நிகழ்கால பெறுமதி அதே கழிவெட்டு கேணியாக பெருகி 9 லட்சம் 8 லட்சம் 7 லட்சம் 6 லட்சம் குண்டா அது 30 லட்சம். அங்கால குத்தகை வட்டி தந்திருக்கு. முதலாம் ஆண்டுக்கு 4 லட்சம், 2ஆம் ஆண்டு 3 லட்சம், 3ஆம் ஆண்டுக்கு 2 லட்சம், 4ஆம் ஆண்டுக்கு 1 லட்சம் கூட்டினம் என்றால் குத்தகை வட்டின மொத்தம் 10 லட்சம் ரூபா வரும். 1/4/2020 மோட்டார் வாகனத்தை கொள்ள செய்யும் போது ரூபா 10 லட்சம் ரூபா ஆரம்ப வைப்பு பணமாக செலுத்தப்பட்டது. அப்போ 10 லட்சம் ரூபா என்ன பணமாக செலுத்தப்படுது? ஆரம்ப வைப்பு பணமாக செலுத்தப்படுது. அப்போ தவணை கொடுப்பன நிகழ்கால பெறுமதியோட அந்த ஆரம்ப வைப்பு பணம் கூட்டி வரதான் குத்தகை கொடுப்பனவென்ற நிகழ்கால பெறுமதி நியாயமான பெறுமதிக்கு சமனாக இருக்கு. சரியா மாணவர்களே? அப்போ இந்த 30 லட்சம் ரூபாவில் 10 லட்சம் ரூபா ஆரம்ப வைப்பு பணம் கூட்டணும் என்றால் 40 லட்சம் ரூபா தான் சொத்தின் எங்களை பெறுமதியாக காணப்படும். சரி கேள்வி போவோம். மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி என்ன? முதலாம் ஆண்டுக்கான அந்த முதலாம் வேடத்துக்கான நாட்குறிப்பேட்டு பதிவு. ரைட். அடுத்தது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு. அன்பான மாணவர்களே, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு. அடுத்தது குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு அல்ல குத்தகை பொறுப்பு கணக்கு. குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு அல்ல குத்தகை பொறுப்பு கணக்கு. அடுத்தது 31/3/2021 நிதிலைமை கூற்றின் கீழ் காட்டப்படும் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை குத்தகை பொறுப்பிற்கான நடைமுறை எல்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்புன்ற பெறுமதி. ஒரு நிதிலைமைக்குள்ள எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டிருக்கு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்ன பெறுமதி என்ன, நடைமுறை எல்லா பொறுப்பு காட்டுற குத்தகை பொறுப்பு என்ன, நடைமுறை பொறுப்பில் காட்டுற குத்தகை பொறுப்பு என்ன. சரியா மாணவர்களே? விடிய கவனிங்க. மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி சமன் குத்தகை தவணை பணத்தின் நிகழ்கால தவணை பணம் தானே குத்தகை தவணை பண கொடுப்பனம் என்ற நிகழ்கால பெறுமதி பிளஸ் ஆரம்ப வைப்பு பணம். அப்போ தவணை கொடுப்பனம் என்ற நிகழ்கால பெறுமதி பிளஸ் ஆரம்ப வைப்பு பணம் கூட்டினம் என்றால் அன்பான மாணவர்களே 30 லட்சம் ரூபா பிளஸ் 10 லட்சம் ரூபா. அப்போ 30 லட்சம் 10 லட்சம் சேர்த்தம் என்றால் 40 லட்சம் ரூபா மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி. அப்போ 30 லட்சம் பிளஸ் 10 லட்சம் ரூபா மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி. இதைத்தான் சொல்லுவோம் நிகழ்கால பெறுமை சமனாக சொல்லுவோம். என்ன காரணம் என்றால் ஆரம்ப வைப்பணம் பூச்சிய வேடத்தில் அந்த 10 லட்சம் ரூபா ஆரம்ப கொடுக்க அது ஒன்றாவே இருக்கும்.
அவை 10 லட்சம் தர ஒன்று 10 லட்சம் தான். நிகழ்கால பெருமை தவணை கொடுப்பு நிகழ்கால பெருமதி வந்து 30 லட்சம். 30 லட்சம் 10 லட்சம் சேர்த்தம் என்றால் 40 லட்சம் ரூபாய். சரியா மாணவர்களே? ஆகவே கவனிச்சு கொள்ளுங்கள். அப்போ 30 லட்சம் 10 லட்சம் சேர்த்தால் 40 லட்சம் ரூபா. மோட்டார் வாகனத்தின் என்ன பெறுமதி? மோட்டார் வாகனத்தின் என்ன பெறுமதி? நியாயமான பெறுமதி. மோட்டார் வாகனத்தின் நியாயமான பெறுமதி. இது பகுதி ஒன்றிலே பெறலாம். நோட் பண்ணிக்கொள்ளும். தயவுசெய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுத்தால் தான் நீங்கள் பயிற்சி எல்லாம். இலங்கை கணக்கு நியமம் தொடர்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நாம் திருப்திகரமாகவும் என்ன தியரியாகவும் கணக்காகவும் நான் முழுமையாக கற்பிக்கின்றேன். ஆகவே 1-2 கணக்கு செய்த ஒன்று நான் விட்டுட்டு போகவில்லை. முழுமையாக நீங்கள் திருப்திகரமாக படிக்கக்கூடிய மாதிரி ஒரு வகுப்பு ரீதியாகவே இந்த லேர்னிங் மாதிரி போய்கொண்டிருக்க அன்பமானவர்களே, இதனை திருப்பி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். யூடியூப்பின் ஊடாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே குத்தே தவணை பணத்தின் நிகழ்கால பெறுமதி பிளஸ் ஆரம் வைப்பு அவை 30 லட்சம் பிளஸ் 10 லட்சம் அவை 40 லட்சம். அவை டபுள் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வர 30 லட்சம். குத்தையை பொறுப்பு கணக்கு செலவு 30 லட்சம். ஏன் குத்தையை பொறுப்புனா குத்தையை கொடுப்பனவை செலுத்த கடப்பாட்டு கணக்கை நான் குத்தையை பொறுப்புன்னு சொல்கிறேன். அப்போ சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கில் வர வைக்கிறேன் 30 லட்சம். குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவு வைக்கிறேன் 30 லட்சம். ஆரம்ப கடப்பாட்டை பதிவு செய்யும் போது இப்போ ஆரம்ப வைப்புடன் காசா செலுத்தும் போது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வர 10 லட்சம். காசு கணக்கு செலவு 10 லட்சம். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வர 10 லட்சம். காசு கணக்கு செலவு 10 லட்சம். ஆரம்ப வைப்பு பணம் காசா செலுத்தும் போது குத்தே வட்டி கணக்கு வரவே 4 லட்சம். குத்தே பொறுப்பு கணக்கு செலவு 4 லட்சம். ஏன் 4 லட்சம் வந்தால் உங்களுக்கு தெரியும், கடனுக்கு தான் நாங்கள் வட்டி பண்ணிப்போம். வட்டி வந்து எங்களுக்கு தந்திருக்கு. குத்தைய வட்டி 4 லட்சம் ரூபான்னு தந்திருக்கு. அந்த 4 லட்சம் ரூபா தந்த வட்டி நான் கணக்கியில் தந்திருக்குது. ஆவி குத்தே வட்டி கணக்கு வரவு 4 லட்சம். குத்தைய பொறுப்பு கணக்கு செலவு 4 லட்சம். கடப்பாட்டு கணக்கே நான் குத்தைய பொறுப்புன்னு சொல்லுன்னா குத்தைய பொறுப்பில் குத்தைய கடப்பாடு. நீங்கள் அதே பாவிச்சு கொள்ளுங்க. பரீட்சை வினாத்தால் என்ன சொல் பயன்படுத்தப்படுதோ அந்த சொல்லே பயன்படுத்துங்க. அப்போ குத்தே வட்டி கணக்கு வரவு 4 லட்சம். குத்தே பொறுப்பு கணக்கு செலவு 4 லட்சம். இனி குத்தே கொடுப்பனவு தவணைப்பணம் முதலாம் தவணைப்பணம் காசா செலுத்தும் போது குத்தகை பொறுப்பு கணக்கு வரவு 10 லட்சம். காசு கணக்கு செலவு 10 லட்சம். குத்தகை பொறுப்பு கணக்கு வர 10 லட்சம். காசு கணக்கு செலவு 10 லட்சம். முதலாம் ஆண்டு தவணைப்பணம் செலுத்தும் போது இனி தேய்வு பிரமாணத்தை கணிக்கிறோம். சொத்தின் பயன்படுத்தும் உரிமை குத்தகை கால முடிவில் மாற்றப்படும் என்படியால் அந்த 40 லட்சம் ரூபா நியாயமான பெறுமதியை 5 வேடத்தால் பிரித்து விட்டோம் என்றால் 8 லட்சம் ரூபா பெருமானத்தை வரும். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவே சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு பதிவளிப்பு முறை 2 போனால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவே சொத்தினை பயன்படுத்தும் உரிமை 2 தேய்வு கணக்கு செலவு 8 லட்சம் ரூபா வரும். அப்போ சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வேற 8 லட்சம் ரூபா. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு 8 லட்சம் ரூபா. தேய்வினை கணிப்பிடும் போது மோட்டார் வாகன தேய்வெண்டா சொத்தினை உரிமை தேய்வெண்டு விநியோகிக்கிறது கொண்டே காட்டும். பேரெடுக்கணா பார்க்கலாம். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு 30 லட்சம். குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 30 லட்சம். ஆரம்ப வைப்பணம் காசா கொடுக்கும்போது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வர 10 லட்சம் ரூபா. காசு கணக்கு செலவு 10 லட்சம் ரூபா. பெருமானத்தை கணிக்கும் போது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவே சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு அப்போ கூட்டி எடுத்தோம் என்றால் 30 லட்சம் 10 40 லட்சம் 8 லட்சம் கழிச்சால் 32 லட்சம் ரூபா. 32 லட்சம் ரூபா சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்று ஆதனம் பொறிமற்ற உபகரணத்துக்கு கீழே காட்டும். ஆதனம் பொறிமற்ற உபகரணத்துக்கு கீழே காட்டும். சரியா மாணவர்களே? குத்தகை பொறுப்பு கணக்குன்னு சொன்னால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வேற வச்சினான். குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவு வச்சினான் அந்த 30 லட்சம் ரூபா. எனக்கு குத்தகை வட்டி தரப்பட்டது 4 லட்சம் ரூபாண்டு. குத்தகை வட்டி கணக்கு வரவு 4 லட்சம். குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 4 லட்சம். முதலாம் வேடம் ஒவ்வொரு வேடமும் தவணைப்பணம் 10 லட்சம் ரூபா கொடுக்குறோம். அப்போ குத்தகை பொறுப்பு கணக்கு வரவு 10 லட்சம் ரூபா. காசு கணக்கு 10 லட்சம் ரூபா. அப்போ குத்தகை பொறுப்பு கணக்கில் வர வைக்கிறோம். காசுன்னு 10 லட்சம். இனி கூட்டி எடுத்தோம் என்றால் 3 ஆண்டுக்கு 4 ஆண்டு இல்லை அதில் 1 ஆண்டு கொடுத்துட்டோம். 3 ஆண்டுக்குரிய பொறுப்பு இருக்கு. அவை 34 லட்சம்
34 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் கழிச்சால் 24 லட்சம் ரூபா வரும். 24 லட்சம் ரூபா வரும். நிதிலைமை கூறுதான் முக்கியம். நடைமுறை அல்லாத சொத்துல சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்று பயன்படுத்தும் உரிமை அல்லது சொத்து பாவனை உரிமை என்று 32 லட்சம் ரூபா காட்டுவோம். நடைமுறை எல்லா பொறுப்புலையும் நடைமுறை பொறுப்பையும் காட்டுற கவனிச்சு கொள்ளுங்க. குத்தே பொறுப்பு அல்ல குத்தே கடப்பாடு என்ன செய்வீங்கன்னு சொன்னால் 2ஆம் வருஷம், அதாவது உங்களுக்கு சொல்ல போனால் 2ஆம் வருஷம் தவணை பணத்தில் இருந்து அந்த 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டியை கழிச்சு வா. 2ஆம் ஆண்டு தவணை பணம் 10 லட்சம் ரூபா, 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி 3 லட்சம் ரூபா. 10 லட்சம் ரூபாயிலேருந்து 3 லட்சம் ரூபா கழிச்சிங்கன்றால் 7 லட்சம் ரூபா நடைமுறை பொறுப்புக்கு காட்டுற குத்தே பொறுப்பாக காட்டப்படும். அப்போ 10 லட்சம் ரூபா ஒவ்வொரு வேட தவணை பணம், 3 லட்சம் ரூபா 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி. அப்போ கவனிச்சுக்கொள்ளுங்க, கம்பெனிக்கான செய்ய 2ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்குரிய தவணை பணத்திலிருந்து 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டியை கழிச்சு வாரது நடைமுறை பொறுப்பை காட்டுற குத்தே பொறுப்பு. அப்போ நடைமுறை எல்லா பொறுப்பு காட்டுறேன்னா விளங்கிக் கொள்ளுங்கள். இன்னும் 4 வேடம், 1 வேடம் முடிஞ்சுது. அப்போ இன்னும் 3 வேடங்கள் இருக்கும். அதில் 1 வருஷம் எப்பயுமே நடைமுறை பொறுப்பு என்றால் நீண்ட காலத்துக்கு வர போகிறது இன்னும் 2 வருஷம். அப்போ 1 ஆண்டு தவணை பணம் 10 லட்சம் ரூபா என்றால் 2 ஆண்டுக்குரிய தவணை பணம் 20 லட்சம் ரூபா வரும். அப்போ 20 லட்சம் ரூபாயிலிருந்து கடைசி 3வது 4ஆம் ஆண்டுக்குரிய குத்தகை வட்டி எடுங்கள். 2 லட்சம் 1 லட்சம் அவை 3 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த 3 லட்சம் ரூபாவை நாங்கள் என்ன செய்விட்டோம் என்றால் கழிச்சு விட்டோம் என்றால் 17 லட்சம் ரூபா நடைமுறை எல்லா பொறுப்பை காற்ற இருக்கும். அந்த 17 லட்சமும் 7 லட்சம் சேர்ந்துதான் மொத்த பொறுப்பு 24 லட்சம் ரூபா வந்தது. 17 லட்சம் நடைமுறை எல்லா பொறுப்பை காட்டுறதும் 7 லட்சம் ரூபா நடைமுறை பொறுப்பை காட்டுறதும் சேர்த்து 24 லட்சம் ரூபா மொத்த பொறுப்பு குத்தகை தொடர்பான முதலாம் ஆண்டு முடிவில் குத்தகை பொறுப்பு கணக்கில் வந்த மீதி எடுத்து காட்டுறேன் 24 லட்சம் ரூபா. அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 2ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டில் நினைக்கிறோம் என்றால் 3ஆம் ஆண்டு நினைக்கிறீங்கன்னா 4ஆம் ஆண்டை பார்க்கும், 2ஆம் ஆண்டு நினைக்கிறீங்கன்னா 3ஆம் ஆண்டை பார்க்கும். இப்போ நீங்கள் முதலாம் ஆண்டு என்றால் 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டியை 2ஆம் ஆண்டுக்கு தவணை பணத்தை கழிச்சு விட்டீங்கன்றால் அது நடைமுறை பொறுப்பு மிகுதி நடைமுறை எல்லா பொறுப்பாக இருக்கு. சரியா மாணவர்களே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, 24 லட்சம் ரூபா. இந்த 24 லட்சம் ரூபா வந்திருக்கு. இந்த 24 லட்சம் ரூபா தான் உங்களுக்கு தெரியணும் மொத்த பொறுப்பு. குத்தகை தொடர்பான மொத்த பொறுப்புன்னு கேட்டால் 24 லட்சம் 3 ஆண்டு பொறுப்பு இருக்கு. சரியானே, அந்த 24 லட்சம் தான் இப்படி பிரிஞ்சிருக்கு. 17 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபான்னு பிரிஞ்சிருக்கு. சரியா மாணவர்களே, அடுத்த வேலை செல்றோம். 15வது வினா. வரையறுக்கப்பட்ட அமுதா பொதுக்கம்பெனி 1/4/2020 மோட்டார் வாகனம் ஒன்றை சுதர்ணிகா பொதுக்கம்பெனியிடமிருந்து குத்தகை முறையில் பெற்றுக்கொண்டார். என்ன முறை? குத்தகை முறை. வரையறுக்கப்பட்ட அமுதா பொதுக்கம்பெனி 1/4/2020 மோட்டார் வாகனம் ஒன்றை சுதர்ணிகா பொதுக்கம்பெனியிடமிருந்து என்ன செய்து பெற்றுக்கொண்டார். சரி, இதன் போது ஆரம்ப கொடுப்பனம் சொல்லலாம், அல்ல ஆரம்ப வைப்பு பணமாக 8 லட்சம் ரூபா செலுத்தப்பட்டது. 31/3/2021 ஆரம்பித்து வருடாந்த தவணை கட்டணமாக ரூபாய் 4 லட்சம் ரூபா வீதம் 5 ஆண்டு தவணை கட்டணங்களில் செலுத்த வேண்டும். 5 ஆண்டு தவணைகளும் செலுத்த வேண்டும். சரி, இக்குத்தகையில் உள்ளடங்கியுள்ள வட்டி வீதம் 10 வீதமாகும். அந்த குத்தகையில் உள்ளடங்கியுள்ள வட்டி வீதம் 10 வீதமாகும். அந்த வட்டி வீதத்தில் அடிப்படையில் கழிவு காரணி பின்வருமாறு காணப்பட்டது. அதே மாதிரி உரிமையானது மாற்றப்படான்னு சொல்லியிருக்கு. அமுதா பிஎல்சிக்கு உரிமை மாற்றப்படா. அப்போ உரிமை மாற்றப்படான்னா உங்களுக்கு தெரியும், பெருமானத்தை கணிக்கும் போது அந்த குத்தகை காலம் மட்டும்தான் சொத்து எங்களுக்கு உரிமையாக இருக்கு. குத்தகை காலம் முடிஞ்சா பிறகு சொத்தை நாங்கள் என்ன செய்யணும்? குத்தகை கம்பெனிக்கு கைமாற்ற வேண்டும். அது உறுதிப்பாடு, அது அக்ரிமெண்ட்ல போடப்பட்டது. அப்போ இங்கே நாங்கள் கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், அப்போ அமுதா பிஎல்சிக்கு உரிமையானது மாற்றப்படானா உரிமை கொடுக்க மாட்டோம், அதான் கருத்து. சரி, அப்போ வரையறுக்கப்பட்ட அமுதா பொதுக்கம்பெனி 1/20 மோட்டார் வாகனம் ஒன்றே சுதர்ணிகா பொதுக்கம்பெனி வாங்கினா சுதர்ணிகா என்று உரிமை மாற்றப்படாது. ஆரம்பிப்பணம் 8 லட்சம் கொடுக்குறோம், வேடாந்த தவணை பணம் 4 லட்சம், அவை கழிவெட்டுக்கான பெருக்கிவிடும். ரைட்.
ஆண்டு இன்றைய பெறுமதி நிகழ்கால பெறுமைன்னு சொல்லலாம். 1 2 3 4 5 இன்றைய பெறுமதி .91 .83 .75 .68 .62 இது கணக்கில் தரப்படுமா? இன்றைய பெறுமை தரப்படும். SLFRS 16 படி 1/4/2020 சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி 1/4/2020 இனங்காண வேண்டிய குத்தகை பொறுப்பின் ஆரம்ப பெறுமதி. இதான் முக்கியம். குத்தகை கடப்பாடு ஆரம்ப பெறுமதி என்ன? அடுத்தது நாட்குறிப்பேட்டு பதிவுகள் அமுதா பொதுக்கம்பெனி நேட்டில் 4வது 31/3/21 முடிவடைந்த கால பகுதிக்கான சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கம், குத்தகை பொறுப்பு கணக்கம் அல்ல குத்தகை கடப்பாட்டு கணக்கம். மற்றது 31/3/2021 நடைமுறை அல்லா பொறுப்பு, நடைமுறை பொறுப்பின் பெறுமதி. ஒரு கம்பெனி பிரசுர மொழி கணக்கில் எப்படி செம்மையாக வருமோ அது முழுவதும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆண்டு தவணை பணம் கழிவெட்டு காணி இன்றைய பெறுமதி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டு தவணை பணமும் 4 லட்சம் ரூபா வந்திருக்கு. இதால கழிவெட்டு காணி தந்திருக்கிறேன் 2 தசமானத்தில் வந்திருக்கிறேன். அப்போ பெருக்கி வார தொகையை அங்கால போட்டிருக்கேன். 2ஆ கருத்து 1ஆம் ஆண்டில் 4 லட்சம் இருந்தால் அதில் இன்றைய பெறுமதி 10% கழிவெட்டு காரணியில் என்ன 3,64,000. அடுத்த 332,000, அடுத்த 3 லட்சம், அடுத்த 272,000, அடுத்த 248,000. அப்போ தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதி அதில் இன்றைய பெறுமதி டோட்டல் கூட்டினீங்கன்னால் 15,16,000 ரூபாய். தவணை கொடுப்பன நிகழ்கால பெறுமதி, தவணை பணம் கட்டுறது தானே அந்த இன்றைய பெறுமதி. சரி, ஆகவே 4 லட்சம் ஒவ்வொரு ஆண்டு தவணை பணம் கழிவெட்டு கேனியா பெருக்கி வாரது இன்றைய பெறுமதி. அவளதையும் கூடினால் தவணை கொடுப்பன வேண்ட தவணை பணத்தின் நிகழ்கால பெறுமதி அல்ல இன்றைய பெறுமதி பெறப்படும். அவர் நியாயமான பெறுமதி சமன், அதாவது சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி சமன் தான் நியாயமான பெறுமதி. தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதி பிளஸ் ஆரம்ப வைப்பு பணம். அப்போ தவணை கொடுப்பன நிகழ்கால பெறுமதி 300 கண்டாம் இந்த இருக்கு 15,16,000. அதோட ஆரம்ப வைப்பு பணம் 8 லட்சம் ரூபா கூட்டணும் என்றால் 23,16,000 ரூபா சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி அல்லது நியாயமான பெறுமதி. 23,16,000 ரூபா நியாயமான பெறுமதி. 1/4/2022 ஆன்சர் குத்தகை பொறுப்பின் பெறுமதி யார்? குத்தகை பொறுப்பின் பெறுமதி ஆரம்பத்தில் காணப்பட்ட சொத்தினை பயன் உரிமையின் பெறுமதி நியாயமான பெறுமதி என்பது 23,16,000. ஆரம்பத்தில் குத்தகை பொறுப்புன்னு சொன்னால் 15,16,000 ரூபா, 15,16,000 ரூபா வரும். ஏனென்றால் அதான் தவணை கொடுப்பன வேண்ட நிகழ்கால பெறுமதி தான் அந்த கடன் பணம். சரியா மாணவர்களே? ஆகவே 15,16,000 ஆரம்பத்தில் இனங்காண வேண்டிய குத்தகை பொறுப்பு. இனி இரட்டை பதிக்கு வருவோம். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு 15,16,000. குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு அல்ல குத்தகை கடப்பாட்டு கணக்கு செலவு 15,16,000. ஆரம்ப கடப்பாடினை பதிவு செய்யும் போது. 2வது ஆரம்ப வைப்பணம் செலுத்திக்க சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வர 8 லட்சம், காசு அல்ல காசு கட்டுப்பாட்டு கணக்கு 8 லட்சம். விருப்பம் வேண்டாம் நீங்கள் இந்த 2 பதியம் ஒரடியாச்சு எழுதலாம். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவே 23,16,000. குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 15,16,000. காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 8 லட்சம் ரூபான்னு எழுதலாம். நாங்கள் முதல் கடப்பாட்டை எழுதினோம். இப்போ ஆரம்ப வைப்பணம் காசாக செலுத்தும் போது அதுக்குரிய பதிவு குத்தகை வட்டி கணக்கேக்க அந்த 15,16,000 தானே சொத்தின பெருமையை பார்க்கணும். சொத்தின பெருமையை பார்க்கறது கடனுக்கு பார்க்கறது வட்டி. ஆகவே 15,16,000க்கு 10% பார்த்தோம்னு சொன்னால் 151,600 வரும். குத்தகை வட்டி கணக்கு வரவே குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. குத்தகை வட்டி கணக்கு வரவே குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. குத்தகை கடப்பாடில் குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. குத்தகை வட்டியை கணிப்பிடும் போது இந்த முதலாம் ஆண்டு தவணை பணம் கட்டேக்க குத்தகை பொறுப்பு கணக்கு வரவு 4 லட்சம் ரூபா, காசு அல்ல காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 4 லட்சம் ரூபான்னு வரும்.
குத்தகை பொறுப்பு கணக்கு வரவு 4 லட்சம் ரூபா, காசு கணக்கு செலவு 4 லட்சம் ரூபா. முதலாவது தவணை பணம் காசா செலுத்தும் போது. இனி தேய்வு கணக்கு சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவே 463,200, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு 463,200. இந்த குத்தகை காலத்தால் பிரிப்போம், ஏண்டா உரிமை மாற்றப்படாது. இப்போ குத்தகை காலத்தால் 5ஆல் வகுத்திருக்கு அந்த சொத்தின் நியாயமான பெறுமதி. பெருமான தேவினை கணிப்பிடும் போது திரண்ட தேவை நாங்கள் பின்பற்றம் என்றால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவே சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வைக்கிறது போலாக நீங்கள் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை திரண்ட தேய்வு கணக்கு செலவு பேரிட்டு கணக்கு வாரம். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கில் வர வைக்கிறோம். குத்தகை பொறுப்பு 15,16,000. ஆரம் வைப்பணம் காசா செலுத்தும் போது குத்தகை சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவே காசு கணக்கு செலவு 8 லட்சம். மொத்தம் 23,16,000. பெருமான தேய்வு 463,200 பதிவளிப்பு முறை என்றால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவே சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு 463,200 கூட்டி எடுத்தோம் என்றால் 18,52,800 ரூபா. இதான் ஆதனம் பொறிமற்ற உபகரணத்தில் நிதிலைமைக்குள்ள சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்று கொண்டே காட்டுகின்ற மீதி. சரி, நீங்கள் திரண்ட தேவை கணக்கு தனியாக பின்பற்றிங்கன்னு சொன்னால் இந்த பெருமானத்தை இதில் காட்டப்படாது. இந்த சொத்தின பெருமை வந்து திரண்ட தேவையில் மீதி போகும். இங்கே நாங்கள் சொத்தினை பதிவளிப்பு முறையில் செய்கிறோம். ஆகிய சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேவை கணக்கு வரவே சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு அவை கூட்டி எடுக்கும். குத்தகை பொறுப்பு கணக்கில் முதல் ஆரம்ப கடப்பாடு இனங்காணும் போது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவே குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு. அப்போ குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவைக்கிறோம். சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்று 15,16,000. அந்த முதலாம் ஆண்டு வட்டி கணிக்கும் போது 151,600. ஆகவே குத்தகை வட்டி கணக்கு வரவு 151,600. குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 151,600. முதலாம் ஆண்டு தவணை பணம் காசா செலுத்தும் போது குத்தகை பொறுப்பு கணக்கில் வர வைக்கிறோம் 4 லட்சம், காசு கணக்கில் செலவைக்கிறோம் 4 லட்சம், கூட்டி எடுக்கிறோம் 16,67,600. 16,67,600 அதிலிருந்து 4 லட்சம் கழிச்சம் என்றால் 12,67,600 குத்தகை தொடர்பான பொறுப்பாக காணப்படும். முதலாம் ஆண்டு முடிவில் இருக்கின்ற குத்தகை தொடர்பான மொத்த பொறுப்பு அல்ல குத்தகை கடப்பாடின் மொத்த பெறுமதி 12,67,600 காணப்படும். நடைமுறை எல்லா பொறுப்புகையும் நடைமுறை பொறுப்புகையும் காட்டுற குத்தகை பொறுப்பை கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியணும் 12,67,600 தான் முன்னுக்கு காட்டப்பட்டது மொத்த பொறுப்பு. அந்த அடுத்த ஆண்டுக்கு வட்டி அந்த 12,67,600 தான். அந்த 12,67,600 தான் 10% பார்க்கிறோம். பார்த்தா 126,760 என்பது 2ஆம் ஆண்டுக்குரிய குத்தகை வட்டி. அப்போ 2ஆம் ஆண்டு தவணை பணத்திலிருந்து 2ஆம் ஆண்டுக்குரிய குத்தகை வட்டியை கழிச்சு வாரதுதான் கடன் பணம். அதான் 2ஆம் ஆண்டுக்குரிய பொறுப்பு குறுங்கால பொறுப்பு நடைமுறை பொறுப்பு. அப்போ நடைமுறை பொறுப்புக்கு காட்டுற குத்தகை பொறுப்பு நீங்கள் என்ன செய்வீங்க என்றால் அந்த 4 லட்சம் ரூபா வேடாந்த தவணை பணம் கட்டுறோம். அதிலிருந்து 126,760 கழிச்சிங்க என்றால் 273,240 273,240 நடைமுறை பொறுப்பில் காட்டுற குத்தகை பொறுப்பாக காணப்படும். அப்போ மிகுதி கேட்கணும் நடைமுறை எல்லா பொறுப்பு எல்லாம். அப்போ நீங்கள் மொத்த பொறுப்பு தெரியும் 12,67,600 தெரியும். அந்த மொத்த பொறுப்பில் இருந்து குறுங்கால பொறுப்பு 273 240 கழிச்சு விட்டீங்க என்றால் மிகுதி வாரதான் நீண்டால பொறுப்பு நடைமுறை எல்லா பொறுப்பாக இருக்கு. $9,94,360 நடைமுறை எல்லா பொறுப்பில் காட்டுற குத்தகை பொறுப்பு. இப்படி ஒரு கேள்விதான் 2020ஆம் ஆண்டு பகுதி 1 கேட்கப்பட்ட வினா. கடந்த ஆள பரிச்சை வினாத்தில் எடுத்து பாருங்க. பின்னைக்கு வேறது பாருங்க. ஆவி நடைமுறை எல்லா பொறுப்பில் காட்டுறது 9,94,360 குத்தகை பொறுப்பு.
நடைமுறை பொறுப்பில் காட்டுறது 273,240. 16ஆம் கேள்வி. வரையறுக்கப்பட்ட நிதிசன் பொதுக்கம்பெனியானது 3 வேட குத்தகையில் 1/4/2020 உபகரணம் ஒன்றை பெற்றுக்கொண்டது. உபகரணம் ஒன்றை குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டது. அது தொடர்பாக வேடாந்த தவணை கட்டணங்கள் பின்வருமாறு செலுத்தியது. ஒவ்வொரு காலப்போது இறுதியிலும் தவணை பணம் செலுத்தப்படும். 31/3/2021 2 லட்சம், 31/3/22 2,20,000, 31/3/2023 250,000. வணிகமானது குத்தகை வட்டியா 10% உள்ளார்ந்த வட்டியா கொண்டுள்ளது. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வானது வணிகத்தின் குத்தகை கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அப்போ குத்தகை காலம்னா 3 வருஷம்னா 3 வருஷத்தால் பிரிக்கிறோம். ரைட். கழிவீட்டுக்கு அணி ஆண்டு 1ஆம் ஆண்டில் நிகழ்கால பெருமை 0.9, 2ஆம் ஆண்டு 0.8, 3ஆம் ஆண்டு 0.7. அப்போ 0.9, 0.8, 0.7. வேண்டப்படுவது சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி. நியாயமான பெறுமதி தான் உரிமையின் பெறுமதி. 2 நாட்குறிப்பேட்டு பதிவுகள், சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு, குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு, அதான் குத்தகை பொறுப்பு கணக்கு. மற்றது நிதிக்கூற்றுகளின் வெளிப்படுத்தல், நிதிக்குள்ள லாபமல்ல நட்டம் மற்றும் ஏனியா முற்றுமடங்கிற மாதிரில தெய்வம் காட்டுவோம், குத்தகை வட்டியும் காட்டுவோம். அதே மாதிரி நடைமுறை எல்லா பொறுப்பில் குத்தகை பொறுப்பு, நடைமுறை பொறுப்பில் குத்தகை பொறுப்பு, நடைமுறை எல்லா சொத்தில் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை காட்டும். சரி, அப்போ குத்தகை தொடர்பான செலவினம்னா 2 செலவு கூட்டி வரும். ஒன்று தேய்வு, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வும், மற்ற குத்தகை வட்டி. இப்போ ஒன்றில் கேட்கலாமா? பாருங்க விடையை. ஆண்டு 1, 2, 3 தவணை பணம் 2 லட்சம் ரூபா, கழிவெட்டு காணி 0.9 1ஆம் ஆண்டு பெருக்கினோம்னா 180,000 ரூபா வரும். 2ஆம் ஆண்டுக்கு 220,000, கழிவெட்டு காணி 0.8 பெருக்கினோம்னா 176,000 ரூபா வரும். ரைட். 3ஆம் ஆண்டு பார்த்தோம்னா 250,000, 250,000. அப்போ 250,000 தர 0.7 175,000 பேர். ஆகவே அவ்வளோத்தையும் கூட்டமென்றால் தவணை பணத்தின் நிகழ்கால பெறுமதி 531,000 பேர். அப்போ 2 லட்சம் தர 0.9 180,000, 2,20,000 0.8 176,000, 2,50,000 0.7 175,000. அவ்வளத்தையும் கூட்டமென்றால் தவணை பண கொடுப்பனவை நிகழ்கால பெறுமதி தான் இங்கே உரிமையின் பெறுமதியாக காணப்படும். ஏனென்றால் ஆரம்ப வைப்பு பணம் இல்லை, ஆரம்ப வைப்பு பணம் தரப்படவில்லை. அவை 531,000. அவை சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி 531,000. அவ்வளோதையும் கூட்டிவிடும். அவை நாட்குறிப்பேட்டு பதிவுகள், சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு 531,000, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 531,000. அப்போ சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு 531,000, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவில் கடப்பாடு கணக்கு செலவு 531,000. ஆரம்ப கடப்பாடினை பதிவு செய்யும் போது கணக்கில் ஆரம்ப வைப்பணம் தரப்படவில்லை. ஆகவே வட்டி கணிச்சம் என்றால் 531,000க்கு 10% பார்த்தோம் என்றால் 53,100 வட்டி வரும். குத்தகை வட்டி கணக்கு வரவே 53,100, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 53,100. அப்போ குத்தகை வட்டி கணக்கில் வர வைப்போம் 53,100, குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவு வைப்போம் 53,100. குத்தகை வட்டியினை கணிப்பிடும் போது மூன்றாவது தவணை பணம் கொடுக்கும்போது குத்தகை என்ன பொறுப்பு கணக்கு வரவே 2 லட்சம், காசு கட்டுப்பாட்டு கணக்கில் காசு கணக்கு செலவு 2 லட்சம், 1ஆம் ஆண்டு தவணை பணம் காசா செலுத்தும் போது தேய்வு கணக்கேக்க அந்த சொத்தின் பெருமையை 3 வருஷம் தான் குத்தகை காலத்தில் பயன்படுத்த பிரிக்க போகிறோம். அப்போ தேய்வு சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவு, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவே, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு அவை 177,000. பெருமாத்தை கணிப்பிடும் போது 2 தேய்வு இருந்தால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவே, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை 2 தேய்வு கணக்கு செலவு.
பதிவளிப்பு முறையில் செய்கிறபடியால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேவை கணக்கு வரவு, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு. இங்கே வருமானக்குள்ளே போடும்போது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேவைன்னு சொல்லி பயன்படுத்து. சரி, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 531,000. பெருமானத்தை பதியக்க சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேவை கணக்கு வரவு, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கில் செலவைப்போம் தேய்வண்டு கூட்டி எடுத்தோம் என்றால் 354,000. எங்க நடைமுறை அல்லா சொத்தில் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்று 354,000 ரூபா கொண்டே காட்டும். குத்தகை பொறுப்பு கணக்கில் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கில் வர வச்சு குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவு வச்சு நாங்கள். அப்போ குத்தகை பொறுப்பு கணக்கில் அந்த ஆரம்ப கடப்பாடு நாங்கள் காணும்போது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்று 531,000 செலவைப்போம். இனி அதுக்கு 10% வட்டி பார்த்துனாங்க 53,100. குத்தகை வட்டி கணக்கு வரவே, குத்தகை வட்டி கணக்கு வரவே குத்தகை பொறுப்பு கணக்கில் செலவைப்போம் 53,100. இனி முதலாம் ஆண்டு தவணை பணம் காசா செலுத்தும் போது குத்தகை பொறுப்பு கணக்கில் வர வைக்கிறோம் 2 லட்சம் ரூபா, காசு கணக்கில் செலவைக்கிற 2 லட்சம் ரூபா. அப்போ குத்தகை பொறுப்பு கணக்கில் வர வைப்போம் 2 லட்சம் காசுண்டு. இனி கூட்டி எடுத்து வாரது 584,100, 584,100, 384,100. இனி வரப்போகிற 2 வருடத்துக்குரிய குத்தகை தொடர்பான குத்தகை கடப்பாடு தொடர்பான மொத்த பொறுப்பு, குத்தகை கடப்பாடு தொடர்பான மொத்த பொறுப்பு. நிதிலைமைக்குள்ள காட்டுற விடயம் நடைமுறை அல்லா சொத்தில் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்று 531,000 171,000 தேவை கழிச்சு வந்த 354,000. நடைமுறை அல்லா பொறுப்பில் குத்தகை கொடுப்பு கடப்பாடு குத்தகை பொறுப்பு காட்டணும், நடைமுறை பொறுப்புலையும் குத்தகை பொறுப்பு காட்டணும். நான் உங்களுக்கு சொன்னான் மொத்தம் எங்களுக்கு தெரியும் 384,100 எங்களுக்கு முதலாம் ஆண்டின் முடிவில் இருக்கின்ற என்ன பொறுப்பாக இருக்கும். அந்த 384,100க்கு 10% பார்த்தோம் என்றால் 38,410 பேர், 38,410 பேர். 38,220 2ஆம் ஆண்டு தவணை பணத்திலிருந்து 38,410 அதாவது 384,100க்கு 10% பார்ப்பேன். பார்த்தால் 38,410, இதான் 38,410 தவணை பணத்தில் கழித்தால் 2ஆம் ஆண்டில் இருக்கின்ற கடன் தொகை வரும். அந்த கடன் தொகை தான் நிதிலைமைக்குள்ள நடைமுறை பொறுப்பாக காட்டுவோம். ஆவே 181,590 கழிச்சு பாருங்க சரியாண்டு. சரி, இது நடைமுறை பொறுப்பு என்றால் மிகுதி. இப்போ இது நடைமுறை பொறுப்பு, நோட் பண்ணி வைங்க மாணவர்களே. இது நடைமுறை பொறுப்பு. இதை பொறுப்பை சொல்வது நடைமுறை அல்லா பொறுப்பு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 3 வேடத்தில் 1 வேடம் முடிஞ்சால் எனக்கு இருக்க போகிற 2 வேடம், அதில் 1 வேஷம் வைப்பேன் நடைமுறை பொறுப்பு, மிகுதி 1 வேஷம்தான் நடைமுறை அல்லா பொறுப்பு. 202,510. இப்போ 181,590 202,510 2ஐயும் கூட்டி வாரது 384,100 மொத்த பொறுப்பாக இருக்கு. லாபல நட்ட மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானக்குள்ள என்ன இது உபகரணம் என்றபடியால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேவைண்டு 170 காட்டுவோம். விநியோகானம் என்றால் விநியோகிக்கிறதை காட்டுவோம். நிதிக்கிரியத்தில் குத்தகை வட்டி என்று அந்த முதலாண்டு 531,000 பார்த்தோம் 53,100. இந்த வட்டி கணிச்ச வட்டி அடுத்த ஆண்டு வருமான கூட்டி நிதிக்கிறதுக்காக போகும். அடுத்த ஆண்டு அடுத்த காலப்போ இது இந்த வருஷத்துக்குரியது. ஏற்கனவே இருந்த கடப்பாடு 531,010 வந்த 53,100 இருக்கும். இது உரிமை தேவை 177 இருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளும். இனி குத்தகை வட்டி 531,010 பார்த்தால் 53,100, 531,000 3ஆக பிரித்தால் 177 என்றால் குத்தகை காலம் வரைக்கும் தான் சொத்தினை பயன்படுத்துவோம். அப்போ 531,000 3ஆல் வகுத்தீங்கன்றால் 177,000 சொத்தினை பயன்படுத்தும் உரிமைக்குரிய ஒவ்வொரு வேட தெய்வம் 177,000. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் அடுத்த வினாவை சொல்கிறோம். 17ஆம் வினா. வரையறுக்கப்பட்ட சாரணி பொதுக்கம்பெனியானது 1/4/2020 குத்தகை உடன்படிக்கை ஒன்றில் ஈடுபட்டுள்ளதுடன் மோட்டார் வாகனம் ஒன்றை 5 வருட காலத்துக்கு 5 வருட காலத்துக்கு பயன்படுத்துவதற்கான உரிமையை பெற்றுக்கொண்டது.
இப்போ கடந்த கால பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நிதி குத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கும். என் நிதி குத்தேன்னு சொல்லி பயன்படுத்தப்படாது. அதாவது 5 வருட காலத்துக்கு பயன்படுத்துவதற்கான உரிமையை பெற்றுக்கொண்டது. சரி, குத்தே கால இறுதி தினத்தில் மோட்டார் வாகனத்தின் உரிமையானது சாலின் பொதுக்கம் இருந்த பெற்றுக்கொள் நிறுவனத்துக்கு உரிமை மாற்றப்படும். அப்படி சொல்லப்பட்டால் சொன்னால் பெருமானத்தை கணிக்கும் போது நீங்கள் பயந்திர ஆயுட்காலத்தால் பிரிக்கும். பயந்திர ஆயுட்காலம் பாவனை காலம் பிரிச்சிங்கன்னா தெய்வர் உரிமை மாற்றப்படாது. முதற்கல் செய்தோம் அங்கே குத்தே காலத்தை பிரித்தோம். உரிமை மாற்றப்படாது குத்தே காலம். உரிமை மாற்றப்படமுன்னா பயந்திர ஆயுட்காலம். சரி, அந்த அடிப்படையில் இம்மோட்டார் வாகனத்தின் ஆயுட்காலம், அந்த மோட்டார் வாகனத்தின் ஆயுட்காலம் 10 வருடங்கள் ஆகும். இம்மோட்டார் வாகனம் நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை விடப்படுவதுடன் இதன் எஞ்சிய பெறுமதி பூச்சியமாகும். எஞ்சிய பெறுமதி இல்லை, எஞ்சிய பெறுமதி பூச்சியம். குத்தே உடன்படிக்கையின்படி ஆரம்ப கொடுப்பனமாக ரூபா 10 லட்சம் ரூபா செலுத்தப்பட்டிருக்கு. ஆரம்ப வைப்பணம் தான் அந்த ஆரம்ப கொடுப்பனம். சரி, அப்போ அது எப்பயுமே என்ன சொன்னால் அந்த நேரத்தில் ஆரம்ப வைப்பணம் என்பது கழிப்பிட்ட கேணி பெறுமதி 1க்கு சமனாக இருக்கும். அப்போ ஆரம்ப வைப்பணம் அந்த ஆரம்ப வைப்பணமாக இருக்கும், 10 லட்சம் ரூபாய் இருக்கு. 31/3/21 ஆரம்பித்து வருடாந்த தவணை கட்டணமாக ரூபா 4 லட்சம் ரூபாய் வீதம் 5 தவணை கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும். அப்போ 5 குத்தே காலம், அப்போ 5 வேடமும் 4 லட்சம் ரூபாய் படி செலுத்தும். அப்போ சொத்தின நியாயமான பெறுமதி எங்களுக்கு தரப்படவில்லை, நாங்களாம் கண்டுபிடிக்கும். குத்தேக்கான வட்டி வீதம் 10 வீதமாகும். அந்த வட்டி வீதத்தின் கீழ் வருடாந்த கழிவுக்காணி பின்வருமாறு உமக்கு தரப்பட வேண்டும். ஆண்டு 1, 2, 3, 4, 5 நிகழ்கால பெறுமதி 0.91, 0.83, 0.75, 0.68, 0.62 2 தசமானத்தில் வந்திருக்கு. சரி, நான் 10 வீதம் வந்து சுருக்கிற சொத்துக்கு தாரேன். நீங்கள் கணக்கை பொறுத்த வரைக்கும் கழிவிட்ட கேணி தரப்படம். இந்த பின்னுக்கு முதலீட்டு தீர்மானம் நீங்கள் படிக்கையும் கழிவிட்ட கேணி தரப்படும். ஆகவே பணத்தின் எதிர்கால பெறுமதியின் இன்றைய பெறுமதி உங்களுக்கு தந்திருக்கு. நிகழ்கால பெறுமதி வேண்டப்படுவது SLFRS 16 படி 1/4/2020 சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதி. உரிமையின் பெறுமதி தான் நியாயமான பெறுமதி. மறுபேர் நியாயமான பெறுமதி. 1/4/2020 இனங்காண வேண்டிய குத்தே பொறுப்பின் பெறுமதி. இனங்காண வேண்டிய குத்தே பொறுப்பின் பெறுமதி. ஆரம்ப குத்தே கடப்பாடு கணக்கு கடப்பாடின் பெறுமதி ஏன் ஆரம்ப குத்தே அளவிடேன் குத்தே பொறுப்புன்னா பெறுமதி கடந்த எவ்வளோன்னு கேட்குறேன். அப்போ கடன் பெறுமதி எவ்வளோ. 3வது நாட்குறிப்பேட்டு பதிவுகள் சாரணி பொதுக்கம்பெனி நேட்டு நான் குத்தே கொள்ளவாளர்கள்லாம் கேள்வி கேட்கப்படும். 31/3/2021 முடிவேந்த காலப்பகுதிக்கான சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கும் குத்தே பொறுப்பு கணக்கும் மற்றது சொத்தினை பயன்படுத்தும் உரிமையின் பெறுமதியும் நடைமுறை எல்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்பில் காட்டுற குத்தே பொறுப்புன்ற பெறுமதி. இது முழுமையாக செய்தீங்கன்னு சொன்னால் கம்பெனி பிரசுர முடி கணக்கில் வர செம்மையாக்களும் செய்யலாம். பகுதி 1ல் வேறு என்ன வினாக்களும் செய்யலாம். சரி, பகுதி 1 பொறுத்தவரைக்கும் தான் உங்களுக்கு நான் குறிப்பிடும் சரி கேட்கப்பட போகுது. பேரட்டு கணக்கெல்லாம் நாங்கள் விளக்கத்துக்காக செய்கிறோம். பதிவுக்குரிய மாதிரி விளக்கத்துக்காக செய்கிறோம். மற்றபடி கேள்வி நடைமுறை எல்லா பொறுப்புக்கு என்ன தொகை காட்டுவீங்க, நடைமுறை பொறுப்புக்கு என்ன காட்டுவீங்க, சொத்தினை பயன்படுத்த உரிமை என்ன பெறுமதி காட்டும், அது விளங்கினா சரி. விடைக்கு செல்கின்றோம். ஆண்டு தவணை பணம் கழிவிட்ட காணி அங்கால இன்றைய பெறுமதி. அதில் 1, 2, 3, 4, 5 தவணை பணம் ஒவ்வொரு ஆண்டும் 4 லட்சம் தந்திருக்கிறேன். கழிவிட்ட காணி படிப்படியாக குறைஞ்சொண்டு வரும். 0.91 முதலாம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு 0.83, 3ஆம் ஆண்டு 0.75, 4ஆம் ஆண்டு 0.68, 5ஆம் ஆண்டு 0.62. ஆகவே அந்த கழிவிட்ட காணியால் பிரிக்கிறோம் என்றால் இன்றைய பெறுமையை பெறப்படும் 364,000, 332,000, 3 லட்சம், 272,000, 248,000 அவ்வளத்தையும் கொண்டு வந்தால் 15,16,000 தவணை பணத்தின் தவணை கொடுப்பனம் என்ற தவணை பணம் கொடுக்கிறோமில்ல அதன் பெறுமதியின் நிகழ்கால பெறுமதி பெறப்படும். இன்றைய பெறுமதி பெறப்படும். அப்போ இனி நாங்கள் நியாயமான பெறுமதி காணிக்க என்ன செய்வோம் என்றால் அதில் சொத்தினை பயன்படுத்தும் ஆரம்பத்தில் உரிமையின் பெறுமதி காணிக்க அதை முதலாங்களி கான்சர். இப்போ நியாயமான பெறுமதி காணிக்க தவணை பணத்தின் நிகழ்கால பெறுமதி, தவணை கொடுப்பனவின் நிகழ்கால பெறுமதி பிளஸ் ஆரம்ப வைப்பு பணம். அப்போ 15,16,000 பிளஸ் ஆரம்ப வைப்பு பணம் நான் 10 லட்சம் ரூபா கூட்டினோம் என்றால் 25,16,000 ரூபா நியாயமான பெறுமதியாக இருக்கு. அப்போ 25,16,000 ரூபா நியாயமான பெறுமதி. இனி ஆரம்பத்தில் குத்தே பொறுப்புன்னு சொன்னால் அந்த கடப்பாடின் பெறுமதி அந்த ஆரம்ப வைப்பு பணம் நீங்களான பெறுமதி சொல்ல போனால் 15,16,000 ரூபா.
இரட்டை பதிவு முதல் ஆரம்ப கடப்பாடு இனங்காணும் போது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு 15,16,000, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 15,16,000 ஆரம்ப அளவீட்டினை இனங்காணும் போது. இனி முதலாம் ஆண்டுக்குரிய அந்த தவணை பணத்துக்குரிய ஆரம்ப வைப்பணம் நாங்கள் காசாக கொடுக்கும்போது சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு காசு கணக்கு செலவு எவ்வளவு 10 லட்சம் வேறு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு 10 லட்சம் ரூபா, காசு கணக்கு செலவு 10 லட்சம் ரூபா வரும். அப்போ ஆரம்ப வைப்பணம் காசாக செலுத்தும் போது. இனி முதலாம் ஆண்டுக்குரிய அந்த குத்தகை வட்டி கணிக்கும் போது ஆரம்பத்தில் 15,16 எல்லாம் 10 பார்த்தோம் என்றால் 151,600, குத்தகை வட்டி கணக்கு வர 151,600, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 151,600. இனி தவணை பணம் முதலாம் ஆண்டு தவணை பணம் காசாக கொடுக்க ஒரு ஆண்டும் 4 லட்சம் கட்டுறோம். அவை குத்தகை பொறுப்பு கணக்கு வேலை, குத்தகை கடப்பாட்டு கணக்கு வரவு 4 லட்சம், காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 4 லட்சம். தேய்வு கணிக்கும் போது இங்கே சொத்தின் பெறுமதியை சொத்தின் உரிமை மாற்றப்படும். குத்தகை காலத்தால் பிரிக்கிறீங்கள பயந்தர் ஆயுக்காலம் 10 வேடம் தந்திருக்கு. 10ஆல் பிரிச்சம் என்றால் 25,16,000 10ஆல் பிரிச்சம் என்றால் 251,600 தான் பெருமான தேய்வு. சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவு 251,600, சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு பதிவளிப்பு முறை 251,600. திரண்ட தேய்வை நாங்கள் பின்பற்றோம் என்றால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவு சொத்தினை பயன்படுத்தும் உரிமை திரண்ட தேய்வு கணக்கு செலவண்டு 251,600 முதலாம் ஆண்டுக்குரிய பெருமானத்தை கணிப்பிடும் போது. சொத்தினை பயன்படுத்தும் உரிமையில சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு ஆரம்ப கடப்பாடு இனங்காணும் போது. இப்போ இந்த ஆரம்ப பணம் காசாக கொடுக்க சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு பெருமானத்தை கணக்கிக்க சொத்தினை பயன்படுத்தும் உரிமை தேய்வு கணக்கு வரவென்றால் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு செலவு செலவைக்கிறோம் 251,600 கூட்டி எடுத்து வார தொகை பேலன்ஸ் 25,16,000 இருக்கும் உரிமை என்ற மீதி. அதில் இந்த தேவை கழிச்சால் 22,64,400 எங்கே போகும்னு சொன்னால் நிதிலைமை கூட்டு போகும். 22,64,400 இருக்கு. குத்தகை பொறுப்பு கணக்குன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இனங்காணிக்க சொத்தினை பயன்படுத்தும் உரிமை கணக்கு வரவென்றால் குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு 15,16,000, குத்தகை வட்டி கணிக்கும் போது குத்தகை வட்டி கணக்கு வரவு 151,600, குத்தகை பொறுப்பு கணக்கு செலவு வைக்கிறோம் குத்தகை வட்டி 151,600. முதலாம் ஆண்டு தவணை பணம் கொடுக்க 4 லட்சம் ரூபா கொடுக்க குத்தகை பொறுப்பு கணக்கு வரவு 4 லட்சம் ரூபா, காசு கணக்கு செலவு 4 லட்சம் ரூபா கூட்டி எடுக்கிறோம் 12,67,600 குத்தகை தொடர்பான மொத்த பொறுப்பு. இதில் 4 வேடத்துக்குரிய பொறுப்பு இருக்கும். ஏனென்றால் 5 வேடம் ஒரு வேடம் முடிஞ்சுது. இப்போ 4 வேடத்துக்குரிய குத்தகை பொறுப்பாக காணப்படும். நிதிலைமைக்குள்ள நடைமுறை அல்லா சொத்து சொன்னால் 25,16,000 இருந்து 251,600 கழிச்சால் 22,64,400 அந்த சொத்தினை பயன்படுத்தும் உரிமை மீதியாக இருக்கும். நடைமுறை அல்லா பொறுப்பில் குத்தகை பொறுப்பு காட்டுவோம், நடைமுறை பொறுப்பிலையும் குத்தகை பொறுப்பு காட்டுவோம் சொன்னால் 2ஆம் ஆண்டு 4 லட்சம் ரூபா தவணை பணத்திலிருந்து 2ஆம் ஆண்டு காணப்படுற மொத்த பொறுப்பு இருக்கு தானே. மொத்த பொறுப்பு 12,67,600 10 பார்த்தோம் என்றால் 126,760 வரும். அந்த 126,760 கழிச்சு வாரதான் 273,240 என்ன பொறுப்பு குறுங்கால பொறுப்பாகவும் மிகுதி நீண்டால பொறுப்பாகவும் இருக்கு. அப்போ மொத்த பொறுப்பில் இருந்து கழிச்சு விட்டோம் என்றால் 12,67,600 இருந்து 273,240 கழிச்சு விட்டோம் என்றால் வாரது 9,94,360 நடைமுறை எல்லா பொறுப்பு காட்டப்படும். நடைமுறை எல்லா பொறுப்பு காட்டப்பட்ட குத்தகை பொறுப்பாக காட்டப்படும். அவை 12,67,600 மொத்த பொறுப்பு 4 லட்சம் ரூபாயிலிருந்து 126,760 கழிச்சு வாரம் 4 லட்சம் ரூபாயிலிருந்து இந்த பொறுப்பு கழிச்சு வந்த பொறுப்பு நடைமுறை பொறுப்பாகவும் இந்த பொறுப்பு நடைமுறை அல்லாத பொறுப்பாக காட்டப்படும். அப்போ 273,240 நடைமுறை பொறுப்பாகவும் 9,94,360 நடைமுறை அல்லா பொறுப்பாக காட்டப்படும். சரி, 9,94,360 நடைமுறை எல்லா பொறுப்பாக காட்டப்படும். குத்தகை வட்டி 15,16,000 10 பார்த்தால் முதலாம் ஆண்டு குத்தகை வட்டி 151,600 வரும்.
பெருமான தேவை 25,16,000 10ஆல் பிரிச்சோம் என்றால் 251,600 அந்த சொத்தினை பயன்படுத்தும் உரிமைக்குரிய தீவா கொள்ளப்படும். ஏன் 10ஆல் பிரிச்சோம் என்றால் உரிமை மாற்றப்படும் என்றபடியார். சரியா? அவை அந்த அடிப்படையில் இதை கவனிச்சு கொண்டீங்கன்னா சரி. இதில் சொத்தினை பயன்படுத்தும் உரிமை என்ற என்ன, குத்தே பொறுப்பில் வர நடைமுறை எல்லா பொறுப்பை காட்டுற தொகை என்ன, நடைமுறை பொறுப்பை காட்டுற தொகையை கவனிச்சிங்கன்னா சரி. மாணவர்களே, அந்த அடிப்படையில் SLFRS 16 தொடர்பான மிகுதி கடந்தால பரீட்சை வினாக்கள் தொடர்பான பகுதி கொண்டு அடுத்து வரும் காணொலியை நீங்கள் பார்ப்பீங்கள் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.